லாவா பிராண்ட்லேருந்து அக்னி 3 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபோனோட பேக் சைட்லேயும் ஒரு குட்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க கேமராவோட மாடல் பக்கத்தில். ஸோ இந்த டிஸ்பிளேல என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணலாம், மேலும் இந்த லாவோட அக்னி 3 5Gல என்ன புதுசாக விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க முத கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க ஆதரவு தாங்க. ஃபோனோட பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் நமக்கு வந்து ஒரு கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் வந்து IP64க்கான ரேட்டிங்கும் இருக்குது. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 212 கிராம் வருது. மற்றபடியாக இந்த ஃபோனில் டெடிகேட்டடாக ஒரு பட்டன் கொடுக்குறாங்க ஃபோனோட சைடில். அந்த பட்டன் வந்து ஆக்ஷன் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ OnePlusோட இந்த ஸ்லைடர்லாம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரியாக ஒரு பட்டன் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் மூலமாக குறிப்பிட்ட வகையான சில ஃபங்க்ஷன்ஸை வந்து ஓப்பன் பண்ண முடியும் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு அந்த கீ அமுக்கும் போது சில ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதாவது சிங்கிள் கிளிக் பண்ணும்போது ஒரு ஆப்பும், டபுள் கிளிக் பண்ணும்போது இன்னொரு ஆப்பும், அதே லாங் பிரஸ் பண்ணும்போது வேற ஏதாவது ஆப் வந்து ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கலாம். இதே மாதிரியாக ஃபிளாஷ் லைட் அல்லது எந்த விதமான ஆப்ஸும் வந்து நீங்க வந்து ஓப்பன் பண்ற மாதிரியாக நீங்க வந்து அதை ப்ரோக்ராம் பண்ணிக்கிட முடியும். இது போய் இந்த ஆக்ஷன் கீயை வந்து கேமரா ஷட்டர் பட்டனாகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது வீடியோஸ்ல போட்டோஸ் எடுக்கும் போது நீங்க வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு டேட்டா இந்த பட்டன் நமக்கு நீங்களே போட்டோ எடுத்துக்கணும். அடுத்ததாக இந்த போனோட டிஸ்பிளே பத்தி பார்க்கலாம். நமக்கு வந்து முதல்ல பெரிய டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது மெயின் டிஸ்பிளேல இருந்து பார்க்கலாம். இந்த போன்ல ஒரு 6.78 இன்ச்க்கான 1.5K 3D AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz வரையும் ரெஃப்ரெஷ் ரேட், 1200 nits வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு 100% NTSC கலர் கேமோட் சப்போர்ட்டும் தராங்க. இது போக இந்த டிஸ்பிளே வந்து எட்ஜஸ் ஃபுல்லும் கர்வ் பண்ணிச்சிருக்காங்க. அதாவது கர்வ் டிஸ்பிளேயாக வருது. இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேல இருக்கு. ஸோ டிஸ்பிளே ஒரு டீசென்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் கம்பெனி வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ பிரைமரி டிஸ்பிளே பார்த்தாச்சு. அடுத்ததாக இந்த போனில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாவது ஒரு டிஸ்பிளேயும் இருக்கு. அதாவது போனோட பேக் சைட் கேமரா பக்கத்தில் ஒரு 1.74 இன்ச்க்கான செகண்டரி AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு கலர் டிஸ்பிளேயாக வருது. இந்த டிஸ்பிளே வந்து லாவா நிறுவனம் வந்து இன்ஸ்டா ஸ்கிரீன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஸ்பிளே மூலமாக நமக்கு நோட்டிபிகேஷன் பார்க்கலாம், கால் வந்து அட்டென்ட் பண்ணலாம். இது போய் மியூசிக் ஆப் மாதிரி பல விதமான ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்டெப் கால்குலேட்டர் பார்க்கறதுக்கு, கேலரி ட்ராக்கர், வாய்ஸ் ரெக்கார்டர், டைமர், ஸ்டாப் வாட்ச், வெதர் மாதிரி பல விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸை இந்த ஃபோனோட பேக் சைடில் யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. ஸோ ஒரு ஃபிளிப் ஃபோன் இருந்துச்சு அல்லது ஒரு பெரிய ஃபோல்டபுள் ஃபோன் இருந்துச்சுன்னா அதுக்கு வெளியே இருக்கிற டிஸ்பிளே வந்து பிரோஜனப்படும். ஆனால் இந்த ஃபோன் நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் ஃபோன் தான். ஃபோனை வந்து திருப்பி வச்சாலும் நம்ம மெயின் டிஸ்பிளேல யூஸ் பண்ணிட்டு போகலாம். இருந்தாலும் வந்து செகண்டரியாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்பிளே வந்து சும்மா ஒரு கிமிக்காக கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இருக்குது. என்ன ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரியர் ஃபேசிங் கேமரா மூலமாக செல்ஃபி ஷாட்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பிரோஜனம். அதாவது பேக் சைடில் உள்ள கேமராவை யூஸ் பண்ணி நமக்கு செல்ஃபி ஷாட்ஸ் வந்து எடுக்க முடியும். அப்படி எடுக்கும்போது கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுதா, நம்ம ஃபேஸ் வந்து கவர் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு அந்த ஸ்க்ரீன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடியாக ரொம்ப ஒரு பெரிய யூஸ்ன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் வந்து ஒரு கிமிக் ஃபீச்சர் தான். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. இது போக பேக் சைட் டிஸ்பிளேல நீங்கள் சார்ஜிங் போடும்போது எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறத பார்க்கலாம் சொல்கிறாங்க. மேலும் ஃபயர்ஃப்ளை அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் வந்து வச்சிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதாவது பேக்ரவுண்டில் அந்த நாய்க்குட்டி மாதிரியாக வந்து குட்டி குட்டியாக அனிமேஷன்ஸ் பண்ணது சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் MediaTek Dimensity 7300X அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் பயன்படுத்துகிறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G615 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்க முன்னாடி இந்த ப்ராசரோட ரேங்கிங்கை பார்த்துடலாம். இந்த ப்ராசருக்கு 52,000 ரேங்க் கிடைக்குது. மார்க்னு பார்க்கும்போது 145 மார்க் எடுக்குது. ஒரு பி கிரேட் சிப் செட்டாக கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ரன் பண்ண முடியும். கேம்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு வந்து மிட் செட்டிங் கேம்ஸ், சில ஹெவியான கேம்ஸ் கூட விளையாட முடியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு இதில் டீசெண்டாகவே இருக்கும். இது போக கேமிங் விளையாடுறவங்களுக்கு ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதில் வந்து VC லிக்விட் கூலிங் சேம்பரும் கொடுக்குறாங்க. அதனால் தொடர்ந்து கேமிங் விளையாண்டாலும் நமக்கு வந்து ஃபோன் ஹீட் ஆகாது அப்படிங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவே ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வருது. ரேம் வெர்ஷன் LPDDR5X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் நல்ல டீசெண்டாக கொடுத்துருக்காங்க, நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும். மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஆனால் மைக்ரோ சீக்கர்க்கான சப்போர்ட் கிடையாது. ஃபோனோட OS பற்றி பேசுவோம். இந்த ஃபோன் Android 14 OSல ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தர்றதாக லாவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஃபோனுக்கு வந்து நமக்கு அப்டேட்ஸும் நல்லாவே இருக்கும். அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 mm சோனியோட சென்சர் கொடுக்குறாங்க. சென்சரோட சைஸை பொறுத்தவரையும் 1/1.55 இன்ச்க்கான சென்சராக வருது. இதில் ஆப்டிக்கல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்க முடியும். ரெண்டாவதாக ஒரு 8 mm அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது மூலமாக அல்ட்ராவைட் ஷாட்ஸ் எடுக்கலாம். இது f2.2 அப்பேச்சரில் வருது. மூணாவதாக ஒரு 8 mm 3x டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இது மூலமாக 3x ஜூம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 30x வரையும் டிஜிட்டல் ஜூமும் பண்ண முடியும். ஸோ இது மாதிரியாக ஃபோனோட
பேக் சைட் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த பேக் சைட் சோனி கேமரா வச்சு செல்ஃபி எடுக்கும்போது கிளாரிட்டி நல்லா இருக்கும் அந்த ஸ்க்ரீன் கொடுத்துக்க காரணத்தினால. மற்றபடியாக செல்ஃபிக்கும் ஒரு கேமரா இருக்குது, அதாவது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது ஒரு சாம்சங் சென்சராக வருது. ஆடியோஸை பொறுத்தவரை நமக்கு இந்த ஃபோனில் யூஎஸ்பி டைப் சி ஆடியோ தான் தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட. அடுத்ததாக நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான SANC சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 14 5G பேண்ட்ஸ் இருக்குது. அதனால் செல்லுலர் ரிசெப்ஷன் நல்லாவே இருக்கும். இது இப்போ 4Gக்கான விவோல்டி, வைஃபை 6E, ப்ளூடூத் 5.4, நேவிக் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. NFC சப்போர்ட்டும் இருக்குது. அது பேட்டரிஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. மேலும் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் சி போர்ட் தராங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா நமக்கு சார்ஜர் வந்து பேஸ் வேரியண்ட்டில் வாங்கினீங்கன்னா அதில் கிடைக்காது. கலர்ஸை பொறுத்து இது பிரிஸ்டைன் கிளாஸ் மற்றும் ஹீட்டர் கிளாஸ் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 20,999 அப்படிங்கிற விலையில் தராங்க. ஒருவேளை நீங்கள் பேஸ் வேரியண்ட்லேயே சார்ஜர் வேணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து 22,999 அப்படிங்கிற விலையில் கிடைக்குது. அதுவே நமக்கு வந்து 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக சார்ஜர் உண்டு. அதோட விலை 24,999 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. ஸோ ஒருவேளை இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பைனரி லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகேஷன் நல்ல டீசெண்டாக கொடுத்துருக்காங்க சொல்லணும். ஸோ இந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ஒரு நல்ல ஃபோன் வந்து லாவா 20,000 செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக அந்த பட்டன்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே பேக் சைடில் வந்து சில பேருக்கு யூஸ் ஆகலாம். குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சில சினாரியோ, குறிப்பாக சார்ஜ் வந்து ஏறிட்டான்னு பார்க்குறதுக்கு, அதுபோல் அந்த பேக் சைட் கேமரா செல்ஃபி எடுக்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து பாசிட்டிவான விஷயங்களாக இருக்குது. ஒரு அட்ராக்ஷனுக்காக வந்து சில பேர் வாங்கலாம். ஸோ நீங்கள் இந்த செகண்டரி டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுவீங்களா? மேலும் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றொரு வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.